ஹாய் ஆல் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த கிரேட் இந்தியன் பாத்திரக்கடை. லாஸ்ட் டைம் நம்ம விர்ச்சு பிராண்டில் உள்ள ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோவுக்கு நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவில் நம்ம ட்ரெமோண்டினாவில் உள்ள ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ட்ரெமோண்டினாவில் ட்ரைப்ளை ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம். அப்போதைக்கு நம்ம இவ்வளோ ப்ராடக்ட் இல்லை. இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் புதுசாக உள்ள ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெமோண்டினால புதுசாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு நியூ ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட வந்திருக்கு. நம்மக்கிட்ட ட்ரெமோண்டினால நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தோசை தவா. ரொம்பவே ஸ்பெஷலான தோசை தவா. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் ட்ரைப்ளை, இந்த தவா ஃபுல்லாக ட்ரைப்ளை தான். இது உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா செராமிக் கோட்டிங். செராமிக் நீங்கள் கெடுதல் அப்படின்னு நினைப்பீங்க. அதான், ஆனால் அப்படி கிடையாது. இந்த செராமிக் கோட்டிங் ரொம்பவே ஹைஜீனிக்காக உள்ளது. இதில் நம்மக்கிட்ட 2 சைஸ் இருக்குது. என்னென்ன சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 2 சைஸில் தோசை தவா வந்திருக்கு. இது நம்ம மற்ற தோசை தவாலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றுறோம் அப்படின்னா கண்டினியூவாக தோசை மட்டும்தான் ஊற்ற முடியும். சப்பாத்தி போடுறோம் அப்படின்னா சப்பாத்தி போட்டுட்டு மறுபடியும் தோசை உடனே ஊற்ற முடியாது. ஆனால் இந்த தோசை தவாவில் செராமிக் கோட்டிங் இருக்கனால எல்லாமே நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷெல்லாம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கூட இந்த தோசை தவாவில் ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம தோசை ஊற்றுறதா இருந்தாலும் சப்பாத்தி போடுறதா இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்பெஷலான இது இந்த தோசை தவாவில் இருக்குது. ட்ரெமோண்டினால ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் வேரண்டி உண்டு. NSF சர்டிஃபைடு கம்பெனி அப்படின்னா இந்த இந்தியாவிலே ட்ரெமோண்டினா மட்டும்தான் NSF சர்டிஃபைடு கம்பெனி. இது ரொம்ப ஹைஜீனிக்கான கம்பெனி அப்படின்னாலும் பார்த்தோன்னா அந்த ட்ரெமோண்டினா தான். இதில் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் 1% கூட அலுமினியம் கிடையாது. மற்ற கம்பெனிலாம் பார்த்தோன்னா இந்த ரிவீட் நமக்கு அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க. சீக்கிரமே நமக்கு லூஸ் ஆகிடும். ஆனால் இந்த ட்ரெமோண்டினாவில் அதுவுமே நமக்கு ஸ்டீலில் தான் இருக்கும். நமக்கு அவ்வளோ சீக்கிரம் லூஸ் ஆகாது. ரொம்ப ஹைஜீனிக்கும் கூட. ட்ரெமோண்டினால ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் நம்மக்கிட்ட புதுசாக என்னென்ன வந்திருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரை பேனில் நம்மக்கிட்ட 3 சைஸ் இருக்குது. என்னென்ன சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 20 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் இந்த 3 சைஸஸில் ஃப்ரை பேன் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்க எல்லா ட்ரைப்ளை ஐட்டம்ஸுமே வித் லிட்டோடு வந்துடும். இந்த லிட்டோட குவாலிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mm. இதுலேயுமே நமக்கு ஸ்டீல் ரிவிட்டு தான் வரும். இதில் நமக்கு இருக்க ஹேண்டில் கூட ட்ரெமோண்டினா பொறுத்தவரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிளாசிக்காகவும் இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டீப் கடாயில் நம்மக்கிட்ட 5 சைஸஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 20 சென்டிமீட்டர். இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2.3 லிட்டர். அடுத்த சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 22 சென்டிமீட்டர். அதனுடைய கெப்பாசிட்டி 3 லிட்டர். 24 சென்டிமீட்டர் 3.8 லிட்டர். 26 சென்டிமீட்டர் 4.7 லிட்டர். 28 சென்டிமீட்டர் 5.8 லிட்டர். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளாட் கடாயில் 3 சைஸ் இருக்குது. என்னென்ன சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 20 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் இந்த 3 சைஸில் ஃப்ளாட் கடாய் இருக்குது. இதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 20 சென்டிமீட்டர் 1.7 லிட்டர். 24 சென்டிமீட்டர் 2.6 லிட்டர். 26 சென்டிமீட்டர் 3.7 லிட்டர். இந்த 3 சைஸஸில் ஃப்ளாட் கடாய் இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓக். இதனுடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 26 சென்டிமீட்டர். இதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3.7 லிட்டர். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேஸ்ரோல். அது எவ்வளோ சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 30 சென்டிமீட்டர் 6.2 லிட்டர். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டோப்பில் 5 சைஸ் இருக்குது. என்னென்ன சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டோப்பில்
இது எல்லாமே நமக்கு வித் லிட்டோட வந்துடும். டோப்பில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற ப்ராடக்ட்லலாம் கைப்பிடி இருக்காது. ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரெமோனினால் கைப்பிடி இருக்கும். நம்ம குக் பண்ணும்போது ஏற்றி அடுப்பில் வைக்கிறதுக்கோ இறக்கி வைக்கிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். மற்ற எந்த ப்ராடக்ட்லையுமே இந்த கைப்பிடி இருக்காது. ஆனால் ட்ரெமோனினால் மட்டும்தான் டோப்பில் வந்து இந்த கைப்பிடி இருக்கும். இதில் வந்து 5 சைஸ் இருக்குது. என்னென்ன சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 16 சென்டிமீட்டர், அதனுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1.6 லிட்டர், 18 சென்டிமீட்டர் 2.2 லிட்டர், 20 சென்டிமீட்டர் 3.1 லிட்டர், 24 சென்டிமீட்டர் 5.3 லிட்டர், 28 சென்டிமீட்டர் 8.7 லிட்டர். இந்த 5 சைஸில் டோப்ஸ் இருக்குது. ட்ரெமோனினா ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து உள்ளே வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ அரை லிட்டர் சமைக்கிறோமா 1 லிட்டர் சமைக்கிறோமா அப்படின்னு நம்ம சமைப்போம். அப்படி சமைக்கும் போது நம்ம வந்து தண்ணி அளந்து ஊற்றுவோம் இல்லையா, அந்த அளவு வந்து உள்ளேயே நமக்கு இருக்கும். நம்ம வந்து மினிமலான அளவுலேருந்து மேக்ஸிமமான அளவு வரைக்கும் உள்ளேயே மெஷர் பண்ணியிருப்பாங்க. அது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டோப்பில் இருக்கும், கேஸ்ரோலில் இருக்கும், ஓக்கில் இருக்கும், டீப் கடாய், ஃப்ளாட் கடாய், இது எல்லாத்துலேயுமே வந்து உள்ளே வந்து மெஷர்மெண்ட் இருக்கும். இது வந்து நமக்கு சமைக்கும்போது இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு சமைச்சோம் அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும். அதாவது தண்ணி அளந்து ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரெமோனினால் ட்ரைப்ளை ஐட்டம்ஸில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் எது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த பொருள் வாங்கினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட் இருக்குது. தனியாக வாங்கினீங்கன்னாலும் காம்போவாக வாங்கினீங்க அப்படின்னாலும் 40% டிஸ்கவுண்ட் இருக்குது. அது இல்லாமல் நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்கீம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கீமும் இருக்குது. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். 5000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே வாங்கினீங்க அப்படின்னா 41% டிஸ்கவுண்ட் ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். 10,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா 43% டிஸ்கவுண்ட், தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். 20,000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா 45% டிஸ்கவுண்ட் ப்ளஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆஃபரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லுவோம். இந்த ட்ரெமோனினா பிராண்ட் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இன்னும் நிறைய பிராண்ட் இருக்குது. அடுத்து இப்போ சம்மர் வரப்போகுது. சம்மருக்கு தேவையான ஏர் கூலர் நம்மக்கிட்ட 12 லிட்டர்லேருந்து 100 லிட்டர் வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து ஜூஸர். இந்த சம்மருக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான தேவை ஜூஸர் தான். ஜூஸர் நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து நம்ம இப்போ ஃபங்க்ஷன்லலாம் எல்லாருமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா ஃபங்க்ஷன்லையுமே மேரேஜ்லேருந்து வளகாப்பு, பர்த்டே பார்ட்டி, இது எல்லாத்துலேயுமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நீங்கள் பல்காக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.